எப்போவுமே நான்வெஜ் மேல தான் ஒரு கிரேவிங்ஸ் வரும்னு கிடையாது. வெஜ் மேலேயும் எனக்கு ஒரு கிரேவிங்ஸ் வரும். அப்பப்போ எனக்கு தயிர் சாதம், பொட்டேட்டோ அந்த மாதிரி. புளி சாதம் அதுக்கு வித் காம்பினேஷன் வந்து கடலை பருப்பு வடை. எத்தனை பேருக்கு இந்த மாரி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த புளி சாதமும், பருப்பு வடையும் வச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்க மாமியார் ஊருக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாவக்காய் கொடி போட்டிருந்தாங்க. அந்த சேப்பங்கிழங்கும் போட்டிருந்தாங்க. அந்த கொடிய பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு பாவக்காய் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா அவ்வளோ இணை புரியாத ஒரு வெல்லம் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். அதுக்கப்புறம் நான் இப்படி சுற்றி சுற்றி பார்த்தத பார்த்துட்டு அந்த அக்காவே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு ஓகேன்ட்டு ஒரு 4 பாவக்காயை பறித்து கொடுத்தாங்க. நைட்டு டின்னருக்கு இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்கு ஸ்கூலில் வந்து தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் கொடுத்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பர்பி அண்ட் ஆப்பிள் கொடுத்துருந்தேன். நான் சமைச்சது என்னமோ வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் தயிர் சாதம் தான். ஆனால் ஒரு ஊருக்கே சமைச்ச மாதிரி என் கிச்சன் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.